கானூன்னாலும் சட்டம் தான். ரெண்டுமே பனாயே கய பனாயே பனாயின மேக் செய்யறது. இந்த மாதிரியான நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டங்களை கொண்டு வரதான் செய்யறாங்க. जो कृषि, उद्योग, वाणिज्य, शिक्षा और स्वास्थ्य की स्थिति को अधिक उन्नत और सुचारू बनाने के लक्ष्य से प्रेरित हैं. जो மீன்ஸ் விச் அதுல எதுக்கு அப்படின்னா கிருஷி கிருஷி மீன்ஸ் ஃபார்மிங், அதாவது விவசாயத்துக்கும், உத்தியோக் மீன்ஸ் ஜாப் வேலை வாய்ப்புக்கும், வாணிஜ்ய மீன்ஸ் வணிகம் கமர்ஷியலாவும், சிக்ஷனா எஜுகேஷன் படிப்பு சம்பந்தப்பட்டதா சரி, சுவாஸ்தியன்னு ஹெல்த் சம்பந்தப்பட்ட உடல்நலம் சம்பந்தப்பட்டதா சரி, ஸ்திதி மீன்ஸ் அந்த சிச்சுவேஷன் எல்லாத்துக்கும், அதிக் மீன்ஸ் ஜாஸ்தியான, உன்னத்துல ப்ராக்ரஸ் வளர்ச்சிய, அவர் சுச்சாவுனால வளர்ச்சி தான், பனானினா அந்த மாதிரி வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கான லட்சியனா எய்ம், அந்த மாதிரியான ஒரு எய்ம்ல பிரேரித்னா இன்ஸ்பயர் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்லலாம். அதுதான் அவங்களுடைய பிரைமரி எய்மா, முதன்மையான எய்மா இருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. परंतु जिन लोगों को इन कार्यों में लगन है उनका मन सब समय पवित्र नहीं होता. परंतु मीन्स बट आना, जिन लोगों जिन அந்த லோகோனா மக்கள், அந்த மக்கள் கோ இன் காரியோ மீன்ஸ் இந்த ஒர்க்ல, இந்த வேலையில, லகன் ஹை யார் இந்த வேலையில இருக்கிறாங்களோ, உன்கான அவங்களுடைய மனசு, சப் மீன்ஸ் ஆல் எல்லா மனசு எல்லாருமே, சமய மீன்ஸ் டைம் எல்லா டைம்லயுமே, பவித்ரா பியூர் உண்மையா, நகி ஹோத்தானா இருக்கிறது இல்ல அப்படிங்கிற, ஹோத்தானா இருக்கிறது, நகி ஹோத்தானா இருக்கிறது இல்லங்கிறாங்க. எல்லா சமயமே அவங்களோட மனசு பவித்திரமா இருக்கிறது இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. प्रायः वे ही लक्ष्य को भूल जाते हैं. प्रायः மீன்ஸ் திரும்ப அகைன், வேனா அவங்க வந்துட்டு, ஹி லட்சிய மீன்ஸ் அவங்களோட எய்ம், அவங்களோட அந்த முயற்சி வந்துட்டு, பூல் ஜாத்தே ஹே, பூல்னா ஃபர்கெட் மறந்து போயிடுறது. அவங்களே என்ன பண்றாங்க, அவங்க லட்சியத்தை மறந்து போயிடுறாங்க. அவர் अपनी ही सुख सुविधा की और ज्यादा ध्यान देने लगते हैं. அப்படின்னா தங்களுடைய ஹி சுக் சுவிதா மீன்ஸ் அந்த சுக்னா ஹாப்பினஸும், சுவிதானா வசதி, அவங்களோட இந்த சந்தோஷம் வசதிக்கு ஓர்னா அதோட சைட்ல, தியான்னா கவனம், தியான்னா ரொம்ப ஜாஸ்தியான கவனத்தை, தேனேனா கொடுக்கறது, அவங்க அதுக்கு வந்து அதிகமான அந்த கவனத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட், भारतवर्ष सदा कानून को धर्म के रूप में देखता आ रहा है. பாரத்வர்ஷ் அந்த பாரத மக்கள் வந்துட்டு சதா மீன்ஸ் ஆல்வேஸ் எப்பவுமே, கானூன்னா அந்த லாஸ், அந்த சட்டங்களை தான் வந்து தர்மக்கே ரூப்மே, தர்மத்தோட ரூபத்துல, அந்த லாஸ் தான் வந்து தர்மத்தோட ரூபமா, தேக்தா ஆரகாய், தேக்தானா பாத்துக்கிட்டு, ஆரகாய்னு வந்துட்டு இருக்காங்க. அந்த லாஸ் தான் அவங்க தர்மமா பாத்துக்கிட்டு வராங்கன்னு சொல்றாங்க. आज एकाएक कानून और धर्म में अंतर कर दिया गया है. आज மீன்ஸ் டுடே, இன்னைக்கு, ஏகாஏக் மீன்ஸ் அட் ஒன்ஸ், இப்பெல்லாம் வந்துட்டு கானூன் அவர் தர்மமே, கானூன்னா லாஸ், அதாவது சட்டங்களும், அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் தர்மனா ரிலீஜியன்ஸ், அது ரெண்டுத்துக்கும் நடுவுல அந்தர் மீன்ஸ் டிஃபரன்ட் பண்ணி பாக்குறது, அந்தர் கர் தியா கயாங்க, அதாவது வேறுபடுத்தி பார்க்கப்படுது அப்படிங்கறத சொல்றாங்க. தர்மக்கோ தோக்கா நகி தியா ஜா சக்தா. ரிலிஜியனுக்கு வந்துட்டு தோக்கா மீன்ஸ் ஏமாத்துறது, நகி தியா ஜா சக்தா மீன்ஸ் ஏமாற்ற முடியும், ஏமாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். நகி தியான்னு இருந்துச்சு இல்லையா, சோ ஏமாத்த முடியாது. ரிலிஜியனை தோக்கா நகி தியா ஜா சக்தா, அதாவது ஏமாத்த முடியாது. கானூன் கோ தியா ஜா சக்தா ஹை. கானூன் மீன்ஸ் அந்த லாஸ வந்துட்டு, இந்த சட்டத்தை வந்து நம்மளால தியா ஜா சக்தா, அதாவது ஏமாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. यही कारण है कि जो लोग धर्म भीरू है वे कानून की रीतियों से लाभ उठाने में संकोच नहीं करते. यही மீன்ஸ் அதுதான் வந்து காரன் மீன்ஸ் ரீசன், அதுதான் காரணமா. இது ரெண்டுத்துக்கும் இந்த டிஃபரன்ஸ் இருக்கிற காரணத்தினாலதான் ஜோ லோக் மீன்ஸ் விச் பீப்புள் மீன்ஸ் லோக் இஸ் த பீப்புள், எந்த மக்கள் வந்துட்டு தர்ம பீரு மீன்ஸ் ரொம்ப ரிலீஜியன் மேல பற்று உள்ளவங்களா இருக்கிறவங்க, வே மீன்ஸ் தே, அவங்க வந்துட்டு கானூன் அந்த லாஸ், அந்த சட்டத்தை வந்துட்டு ரித்தியோ மீன்ஸ் அந்த பிழைகள், யாரான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய லூப்ஸ் ஹோல் இருக்கும் இல்லையா, அதுல லாப் உட்டானேமே, லாப் மீன்ஸ் அவங்க கெயின், நல்லதை வந்து உட்டானே செஞ்சுக்கிறதுக்கு சங்கோச் நெய் கருத்து, சங்கோச் தயங்குறது, ஹெசிடேஷன்,
சங்கோச் நகி கர்த்தே, நகி வந்துச்சு இல்லையா, நகி இஸ் த நெகட்டிவ் வேர்ட். சோ அவங்க ஹெசிடேஷன் பண்றது கிடையாது, அவங்க தயங்குறது கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், இஸ் பாத் கே பர்யாப்த பிரமான் கோஜா சக்தே ஹை. இஸ் பாத், பாத் மீன்ஸ் விஷயம், இந்த விஷயத்துக்கு பர்யாப்த்னா போதுமான அளவு, சஃபிஷியன்சி சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து பர்யாப்துன்னு சொல்லுவோம். பிரமான், பிரமான் மீன்ஸ் ப்ரூஃப், அதோட ஆதாரம். பர்யாப்த பிரமான் அப்படின்னா அதுக்கான போதுமான ஆதாரத்தை கோஜ் ஜா சக்தே ஹை. கோஜ் மீன்ஸ் சர்ச்சிங், தேடுறது. கோஜ் ஜா சக்தே ஹைனா அது தேடப்பட்டுட்டு இருக்கு. என்ன அப்படின்னா कि समाज के ऊपरी वर्ग में चाहे जो भी होता रहा है. சமாஜ் மீன்ஸ் சொசைட்டி, இந்த சொசைட்டி, இந்த சமூகத்துல ஊப்பரி வர்க்க, ஊப்பரி மீன்ஸ் மேல இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அதாவது வர்க்குனா கிளாசிபிகேஷன், அதாவது மேல இருக்கக்கூடிய அந்த வர்க்கம் வந்துட்டு சாஹே மீன்ஸ் வாண்ட், அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, பி ஹோ சக்தே ஹை, ஹோத்தா ரஹா ஹை மீன்ஸ் அது நடந்துகிட்டு இருக்கு. ஹோத்தா ரஹா மீன்ஸ் இட் வாஸ் ஹேப்பனிங், அதாவது அவங்க என்ன விரும்புறாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு நடக்குது, ஊப்பரி வர்க்குல இருக்கிறவங்களுக்கு. भीतर भीतर भारतवर्ष अब भी यज्ञ अनुभव कर रहा है कि धर्म कानून से बड़ी चीज है. भीतर மீன்ஸ் இன்சைடு, அதாவது உள்ளுக்குள்ள. भीतर மீன்ஸ் உள்ளுக்குள்ள. பாரத் வருஷம், அந்த பாரத வருஷம், பாரத தேசம் வந்துட்டு அப் மீன்ஸ் நவ், இப்ப அப்படின்னு அர்த்தம். அப் பி அப்படின்னா இப்பவும் கூட, நவ் ஆல்சோ. யக் மீன்ஸ் இத. அனுபவ கர் ரஹா ஹை, அனுபவம் மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவ கர் ரஹா ஹைன்னு இப்போ கூட அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதை அப்படின்னா कि धर्म कानून से बड़ी चीज है. தர்மம் வந்து அந்த ரிலீஜன் வந்துட்டு கானூன் மீன்ஸ் அந்த லா, அந்த சட்டத்தை விட படி சீஸ், படி மீன்ஸ் பிக், சீஸ் மீன்ஸ் பொருள், ஒரு பெரிய விஷயம் தான் அப்படிங்கறத, ஒரு பெரிய பொருள் தாங்கிறத இப்போ கூட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், अब भी सेवा, ईमानदारी, सच्चाई और आध्यात्मिकता के मूल्य बने हुए हैं. अब மீன்ஸ் நவ், இப்ப கூட அப்படின்னு சொல்லி, இப்ப கூட சேவா, ஈமான்தாரி, சேவாங்கிறது சர்வீஸ், சேவை. ஈமான்தாரி அதாவது ஹானஸ்டா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது. சச்சாயி மீன்ஸ் உண்மையா இருக்கிறது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும். ஆத்தியாத்மிகத்தா மீன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஆன்மீகம். அது வந்துட்டு கே மூல் பனே ஹுயே ஹை. மூல்னா அதோடைய பேஸ், அதோடைய வேல்யூவா. பனே ஹுயே ஹை, பனேனா அதுவா ஆகி இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இது எல்லாத்தையோடைய பேஸ் வந்துட்டு தர்மமா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. वे दब अवश्य गए हैं लेकिन नष्ट नहीं हुए हैं. வேனா அது எது, தர்மம், அதாவது ரிலீஜன். தப் அவசிய கய ஹை, தப் மீன்ஸ் ஹைட் ஆகுறது, மறையிறது. அவசிய கய ஹை, அவசியம் கண்டிப்பா ஆகும், அது வந்து சில சமயத்துல கண்டிப்பா ஹைட் ஆகும், கண்டிப்பா மறையதான் செய்யும். லேக்கின்னா பட், ஆனா நஷ்ட நகி ஹுயே ஹை. நஷ்டனா அழிஞ்சு போடுது. நஷ்ட நகி ஹுயேன்னு வந்துருச்சு இல்லையா, சோ அழிஞ்சு போகாது அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா வந்து அது மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனா என்னைக்கும் அழிஞ்சு போகாது அப்படிங்கறத சொல்றாங்க. नेक्स्ट है आज भी वग मनुष्य से प्रेम करता है. आज மீன்ஸ் டுடே, இன்னைக்கு கூட. பி மீன்ஸ் ஆல்சோ, இன்னைக்கும் கூட. வக்னா அது. மனுஷங்க கிட்ட பிரேம் கர்த்தா है, பிரேம்னா அன்பு, பிரேம் கர்த்தா है அன்பு செலுத்துது. महिलाओं का सम्मान करता है. महिलाओं பெண்களுக்கு சம்மான் करता है, சம்மான் மீன்ஸ் ரெஸ்பெக்ட், சம்மான் करता है ரெஸ்பெக்ட் பண்ணுது. झूठ और चोरी को गलत समझता है. झूठனா பொய், அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும். சோரியில திருடுறது, பொய் சொல்றது மற்றும் திருடுறத வந்துட்டு கலத் சமஜ்தா ஹை. கலத்துல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சமஜ்தா புரிஞ்சுக்குது, அதாவது பொய் சொல்றது திருடுறது எல்லாம் தப்புங்கிறது அது புரிஞ்சுக்குது. தூசரேக்கோ பீடா பகுஞ்சானேக்கோ பாப் சமஜ்தா ஹை. தூசரேனா அடுத்தவங்க, நம்மளை தவிர்த்து இருக்கக்கூடிய அடுத்தவங்களுக்கு. பீடா மீன்ஸ் காயம் ஏற்படுத்துறது, ஏதாவது ஹர்ட் பண்றது. பகுஞ்சானா மீன்ஸ் அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது, அதாவது கஷ்டப்படுத்துறது. பாப் சமஜ்தா ஹை. பாப்னா பாவம்னு. சமஜ்தா புரிஞ்சுக்கிறாங்க, அதாவது பாவங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. हर आदमी अपने व्यक्तिगत जीवन में इस बात का अनुभव करता है. हर ஒவ்வொரு ஆத்மினா மனுஷங்க, ஒவ்வொரு மேன்மே अपने தன்னுடைய व्यक्तिगत மீன்ஸ் தனிப்பட்ட, அதாவது இண்டிவிஜுவலான ஜீவன லைஃப்ல, இண்டிவிஜுவல் லைஃப்ல இஸ் பாத் கா, இஸ்னா இந்த பாத்னா விஷயத்த அனுபவ கர்த்தாக, அனுபவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. ஒவ்வொரு மனுஷங்களுமே அவங்களோட லைஃப்ல இந்த இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. நெக்ஸ்ட், समाचार पत्रों में जो भ्रष्टाचार के प्रति इतना आक्रोश है वह यही साबित करता है. समाचार मीन्स நியூஸ் பேப்பர். சமாச்சார் பத்திரம் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல, பத்திரம் மீன்ஸ்
பேப்பர்னு அர்த்தம். சமாச்சார் பத்திரம் மீன் ஜோ பிரஷ்டாச்சார். பிரஷ்டாச்சார் மீன்ஸ் அந்த கையூட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லஞ்சம் வாங்குறதுக்கே பிரதி. பிரதி மீன்ஸ் அதை பத்தி. இத்தனானா இவ்வளவு எவ்வளவு ஆக்ரோஷம். ஆக்ரோஷம் கோவம் வருது. அதை பார்த்தாலே நமக்கு எவ்வளவு கோவம் வருதோ அப்படின்னா வக் யஹி சாபித் கர்த்தா ஹை. வக்னா அது, யஹில இதுதான், சாபித் கர்த்தா ஹை. சாபித்னா ப்ரூவ் பண்றது, அது இதுதான் ப்ரூவ் பண்ணுதா. என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா கி ஹம் ஐசி. ஹம்னா நம்ம, ஐசினா இத மாதிரியான चीजों को गलत समझते हैं. चीजो மீன்ஸ் திங்ஸ், அந்த பொருட்கள், அதாவது இந்த பஸ்டாச்சார் மாதிரி அந்த கையூட்டு மாதிரியான திங்ஸ வந்துட்டு கலத் சமஸ்தே ஹை. கலத்னு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்தே ஹை, சமஸ்தே தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற சொல்றாங்க. और मीन्स and மற்றும் समाज में उन तत्वों की प्रतिष्ठा कम करना चाहते हैं जो गलत तरीके से धन या मान संग्रह करते हैं. और மீன்ஸ் அண்ட் மற்றும் சமாஜ் சொசைட்டி, அதாவது சமூகத்துல முன் தத்துவம், அதாவது இந்த மாதிரியான ஒரு 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 வழக்கத்தை வந்து, தத்துவம் மீன்ஸ் அந்த வழக்கத்தை வந்து பிரதிஷ்டா மீன்ஸ் அதோடைய கர்வம், அந்த தத்துவத்தோடைய அந்த கர்வத்தை வந்துட்டு கம் கர்னா சாக்தே. கம்னா கம்மி பண்றது. கம் கர்னா சாக்தே அப்படின்னா கம்மி பண்ணி ஆகணும், வாண்ட் அப்படின்னு அர்த்தம். கம்மி பண்ணணுமா. எது அப்படின்னா ஜோ மீன்ஸ் விச். எது அப்படின்னா கலத் தரிக்கேசே. கலத்னா தப்பான, தரிக்கைனா வழியில, தவறான வழியில வந்துட்டு தன் யா மான். தன்னா பணமும், யானா அல்லது மான்னா அவங்களுடைய அந்த மதிப்பு, அவங்களோட தனமா இருந்தாலும் சரி, அவங்களோட மதிப்பா இருந்தாலும் சரி, சங்கிரக் கர்த்தேகை. சங்கிரக்னா கலெக்ட் பண்றது, சேர்த்துக்கிறது. அவங்களுடைய அந்த பணத்தையும் சரி, அவங்களுடைய அந்த வேல்யூவும் சரி சேர்த்துக்கிறாங்களே தவறான வழியில, அதை வந்து நம்ம கம்மி பண்ணணும். கம் கர்னா சாக்தேகைன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தோஷம் கா पर्दाफाश करना बुरी बात नहीं है. दोषो மீன்ஸ் தப்பு, ஃபால்ட்ட வந்துட்டு पर्दाफाश மீன்ஸ் வெளிப்படுத்த, எக்ஸ்பிரஸ் பண்றது. கர்னா புரி பாத் நகி ஹை. புரினா தப்பு, புரி பாத் அப்படின்னா தப்பான விஷயம். நகின்னு சொல்றாங்களே, சோ இல்ல, தப்பான விஷயம் இல்லன்னு சொல்றாங்க. புராயி எக் மாலும் ஹோத்தா ஹை. புராயின்னா தப்புன்னு சொல்லி, எக் மாலும்னா தெரிஞ்சுக்கலாம். தப்புன்னு எதை சொல்றாங்க அப்படின்னா, தப்புன்னு எதை வந்து அவங்க தெரியப்படுத்துறாங்க அப்படி. மாலும் ஹோத்தாயினா தெரியப்படுத்துறது. எதை சொல்றாங்க அப்படின்னா கி किसी के आचरण के गलत पक्ष को उद्घाटित करके उसमें रस लिया जाता है. किसीனா எனிஒன், யாரோடையாவது ஆச்சாரம்னா பிஹேவியர், கேரக்டர்ல கலத் பக்ஷ்கோ, கலத்னா தப்பான, பக்ஷ்னா சைடு, தவறான சைட உத்காதித்னா வெளிப்படுத்துறது, அதாவது திறந்து ஓபன் பண்றது. உத்காதித் கர்க்கே அதாவது ஓபன் பண்ணி காமிச்சு, உஸ்மேனா அதுல, ரஸ் லியா ஜாத்தா ஹை. ரஸ் லியா அப்படின்னா சந்தோஷப்படுறது. ரஸ் லியா ஜாத்தா ஹைனா அதை ஃபன் பண்றது, அதை நினைச்சு வேடிக்கை பண்றதுதான் தப்பு அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் அவுட் दोषोद्घाटन को एकमात्र कर्तव्य मान लिया जाता है. और மீன்ஸ் அண்ட் மற்றும் दोषोद्घाटन அப்படின்னா வெளிப்படுத்துறது, அதாவது அந்த பிரகடனப்படுத்துறதுன்னு சொல்லுவேன், டிக்ளேர் பண்றது. இப்போ ஏக் ஒரே ஒரு வகையான கர்த்தவிய மானா ஜாத்தா ஹை. கர்த்தவிய கடமை. வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு ஒரே ஒரு கடமை தான் மானா லியா ஜாத்தா ஹை. மானா அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதை வந்து ஒண்ணு மட்டும் தான் நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. என்ன அப்படின்னா புராயி மே ரஸ் லேனா புரி பாத் ஹை. புராயினா தவறான விஷயத்துல வந்துட்டு ரஸ் லேனா, ரஸ்னா சந்தோஷப்படுறது, ரஸ் லேனா அப்படின்னா சந்தோஷப்படுறது. புரி பாத் ஹை. புரினா தவறான, பாத்னா விஷயம் அப்படிங்கறத சொல்றாங்க. அச்சாயி மே உத்னா ஹி ரஸ் லேக்கர் உஜாகர் ந கர்னா और भी बुरी बात है. அச்சாயினா நல்ல விஷயத்துல, மே உத்னாஹி அவ்வளவு, ரஸ் லேக்கர் அதாவது அவ்வளவு சந்தோஷப்பட்டு, உஜாகர் மீன்ஸ் வெளிப்படுத்துறது, எக்ஸ்போஸ் பண்றது. எக்ஸ்போஸ் ந கர்னா, இஸ் த நெகட்டிவ் வேர்ட். சோ வெளிப்படுத்தாம இருக்கிறது, அந்த நல்ல விஷயத்த ரொம்ப சந்தோஷமா வெளிப்படுத்தாம இருக்கிறது. அவுர் பி புரி பாத்தேன். அவுர் பீனா இன்னமும் கூட, அவுர் பி மீன்ஸ் இன்னமும் கூட, புரின்னு தப்பான விஷயம் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் சவுக்கடோ கட்னாய ஐசி கர்த்தி ஹை. சவுக்கடோ மீன்ஸ் நூற்றுக்கணக்கான, 100 மாதிரியான, கட்னாய மீன்ஸ் இன்சிடென்ட்ஸ், நூற்றுக்கணக்கான இந்த நிகழ்ச்சிகள் வந்து ஐசி கர்த்தி ஹை. கட்னியா நிகழ்து அப்படின்னு அர்த்தம். நூற்றுக்கணக்கான விஷயம் வந்து இப்படிதான் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. ஜின்ஹேனா அதுல, उजागर करने से लोकचित में अच्छाई के प्रति अच्छी भावना जागती है.
ஜின்ஹேனா அத, உஜாகார் கர்னேசே, உஜாகார் மீன்ஸ் அது வெளிப்படுத்துற அந்த நல்ல விஷயத்தை வெளிப்படுத்துறதுனால, லோக் சித் மீன்ஸ் அந்த பொது மக்களுக்கு நடுவுல, பொது மனங்களுக்கு நடுவுல வந்துட்டு அச்சாயின்னு நல்ல விஷயத்துக்கான பிரதி, அதாவது நல்ல விஷயத்த பத்தி, பிரதி மீன்ஸ் பற்றி அப்படின்னு அர்த்தம், அதை பத்தி அச்சி பாவனா ஜாக்தி ஹை, அச்சி பாவனா மீன்ஸ் நல்ல ஒரு எண்ணம் வந்துட்டு, பாவனா மீன்ஸ் எமோஷன், நல்ல ஒரு எமோஷன் வந்து ஜாக்தி ஹை, ஜக்தி மீன்ஸ் அவேக்னு அர்த்தம், அது வெளிப்படுது அப்படின்னு அர்த்தம். அதாவது நல்ல விஷயத்த வெளிப்படுத்துறதுனால மக்களோட மனசுலயும் நல்லது தோணும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஏக் பார் ரயில்வே ஸ்டேஷன் பர் டிக்கெட் लेते हुए गलत से मैंने 10 के बजाय 100 रुपये का नोट दिया. ஏக் பார், ஏக்னா ஒரு, பார்னா முறை, ஒரு தடவை வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் லேத்தே ஹுயே, டிக்கெட் வந்து லேத்தேனா வாங்குறது, டிக்கெட் வாங்குற டைம்ல கலத்னா தவறா வந்து மைனே நான், அதாவது அந்த ஆத்தர் எழுதுறாங்க இல்லையா அவங்க, 10 के बजाय, 10னா 10க்கு பஜாய்னா பதில, 10 ரூபாய்க்கு பதில 100 रुपये का नोट, சவுனா 100, 100 रुपये அதாவது 100 ரூபாய்க்கான அந்த நோட்டை வந்துட்டு தியானா கொடுத்துறாரு. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், மை ஜல்தி காடி மே ஆக்கர் பைக் கயா, ஜல்தி ரொம்ப வேகமா ஃபாஸ்டா, காடி மே ஆக்கர், காடினா வெஹிக்கிள், அதாவது அந்த ரயில்காடி நம்மளோட ட்ரெயின்ல, ஆக்கர்னா வந்து, பைக் கயா, பைக்னா உட்கார்ந்துடுறாரு. थोड़ी देर में टिकट बाबू उन दिनों के सेकेंड क्लास के डिपो में हर आदमी का चेहरा पहचानता हुआ उपस्थित हुए. தோடி தேர்மே, தோடி மீன்ஸ் லிட்டில், தேர்னா நேரம், கொஞ்ச நேரத்திலேயே, டிக்கெட் பாபு அதாவது டிக்கெட் கலெக்டர், டிடிஆர் சொல்லுவோம் அவங்க, உன் தினோ மீன்ஸ் அந்த நாட்களுடைய செகண்ட் கிளாஸ் கே டிப்போமே, செகண்ட் கிளாஸோடைய டிப்போனா அந்த கம்பார்ட்மெண்ட், அந்த செகண்ட் கிளாஸோட கம்பார்ட்மெண்ட்ல ஹர் ஆத்மி கா சேஹ்ரா, ஹர்னா ஒவ்வொரு, ஆத்மினா ஒவ்வொரு மனுஷங்களுடைய, சேஹ்ரா மீன்ஸ் ஃபேஸ், ஒவ்வொரு மனுஷங்களுடைய இந்த ஃபேஸையும் பகச்சாந்தா மீன்ஸ் ஐடென்டிஃபை பண்றது, கண்டுபிடிக்கிறது, அவங்களோட வந்து கண்டுபிடிச்சுக்கிட்டே உபஸ்தித்னா அதுக்கு பிரசன்டா இருக்கிறது. அந்த டிடிஆர் என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தவங்களும் இவங்களா செக் பண்ணிட்டே வராங்க. उसने मुझे पहचाना लिया और बड़ी विनम्रता के साथ मेरे हाथ में 90 रुपये रखा दिया और बोला. உஸ்னேனா அவங்க, அந்த டிக்கெட் கலெக்டர் வந்து முஜேனா என்கிட்ட, அதாவது அந்த ஆத்தர் கிட்ட, பகுச்சான் மீன்ஸ் கண்டுபிடிச்சிருது, பகுச்சான் லியா மீன்ஸ் அவருக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், படி வினம்ரதா கே சாத், படி மீன்ஸ் பிக், ரொம்பவே, வினம்ரதா மரியாதையா, பொலைட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, வினம்ரதா கே சாத், அதாவது ரொம்ப பொலைட்டா, மேரேனா என்னுடைய, அதாவது அந்த ஆத்தரோட ஹாத்னா கை, அவர் அந்த எழுத்தாளரோட கையில வந்துட்டு 90 रुपये, 90 மீன்ஸ் 90, நம்பர் 90, 90 रुपये அதாவது 90 ரூபாய் வந்து ரக்னா கையில வைக்கிறது, ரக் மீன்ஸ் கீப், அந்த இடத்துல வச்சிடறா, அவர் கையில வைக்கிறாரு. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், போலானா பேசுறது, என்ன சொல்றாரு அப்படின்னா, யக் பகுத் கலத்தி ஹோ கயி தி, யக் மீன்ஸ் அது, பகுத் ரொம்பவே, கலத்தினா தப்பு, ஹோ கயி அப்படின்னு நடந்துச்சு, ரொம்பவே ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. आपने भी नहीं देखा, मैंने भी नहीं देखा, आपने நீங்களும், பீனா கூடன்னு அர்த்தம், நீங்களும் கூட, நகி தேக்கானா பார்க்கல, தேக்கானா பார்க்கறது, நகி தேக்கானா பார்க்கல, மைனே பி நகி தேக்கா, மைனே நானும் கூட, நகி தேக்கானா பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. उसके चेहरा पर विचित्र संतोष की गरिमा थी. உஸ்கேனா அவருடைய சேஹ்ரா மீன்ஸ் ஃபேஸ், அவருடைய முகத்துல, பர் விசித்திர சந்தோஷ்கி, விசித்திர மீன்ஸ் டிஃபரெண்டான, சந்தோஷம் ஹாப்பினஸோட, கரிமானா டிக்னிட்டி, ஒரு பெருமை, ஒரு கண்ணியம் வந்து அவரோட முகத்துல தெரியுது. மை சக்கித் ரகையா, சக்கித் ஸ்டபன நின்னுறது, ரொம்பவே அப்படியே ஷாக் ஆகி நின்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி சக்கித் ரகையா அப்படின்னா ரொம்ப ஷாக் ஆகி நின்னுறாரு. நெக்ஸ்ட், कैसे कहूं कि दुनिया से सच्चाई और ईमानदारी लुप्त हो गई है. கைசனா எப்படி, கஹுன்னு சொல்றது, நம்ம எப்படி சொல்ல முடியும், கி துனியா என்ன அப்படின்னா, துனியா அந்த உலகத்துல வந்து, துனியா மீன்ஸ் வேர்ல்டு, இந்த உலகத்துல, சச்சாயி அவர் ஈமான்தாரி, சச்சாயினா உண்மை, அவர்னா அண்டு, மற்றும் ஈமான்தாரினா நேர்மை, உண்மை மற்றும் நேர்மையோட, லுப்து ஹோகையாக, லுப்துல லாஸ்ட், இழந்துட்டோம், ஃபுல்லாவே அழிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. वैसे अनेक आवंचित घटनाएं भी हुई है. वैसे லைக் இதே மாதிரியான அநேக்னா மெனி, ஆவஞ்சித் கட்னாய், ஆவஞ்சித் மீன்ஸ்
தேவையில்லாத அன்வான்ட் கட்னா கட்னா நிகழ்ச்சிகளும் கூட பி மீன்ஸ் ஆல்சோ அதுவும் கூட உயினா ஹேப்பன் நடக்கதான் செய்யுது. பரந்து மீன்ஸ் பட் ஆனா यग एक घटना टिक और वंचना की अनेक घटनाओं से अधिक शक्तिशाली है. परंतु मीन्स बट आना यज्ञ இது ஏக்னா ஒரு கட்னான இன்சிடென்ட் ஒரு இன்சிடென்ட் டகி அவர் வஞ்சனா டகினா ஏமாற்றம் மோசடின்னு சொல்லுவோம் இல்லையா அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் வஞ்சனானா ஃப்ராடல்ஸ் தான் அதாவது எய்க்கிறது அது கி அநேக்னா மெனி இதே மாதிரியான நிறைய கட்னாவும் அதாவது நிகழ்ச்சிகள்ல இருந்து சேனா அதுல இருந்து அதிக் சக்திசாலி அதிக்னா ரொம்பவே சக்திசாலி அதாவது ரொம்பவே பலசாலியான ஒரு இன்சிடென்ட் இது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு இன்சிடென்டே மத்த இன்சிடென்ட்டை விட எல்லாத்தையும் விட பெருசானதா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் एक बार मैं बस में यात्रा कर रहा था. एक बार ஒரு முறை ஒரு தடவை மைனா நானு பஸ்ல வந்துட்டு யாத்ரா ஜேர்னி அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க யாத்ரா பண்ணிட்டு இருக்காங்க. கர்னா செய்யறது கர்ரஹாத்தான செஞ்சிட்டு இருக்காது அதாவது அவங்க ஒரு நாள் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேரே சாத் மேரே பத்னி और 3 बच्चे भी थे. மேரேனா ஏன் சாத் அப்படின்னா கூட அப்படின்னா ஏன் கூட மேரே பத்னி மேரே என்னுடைய பத்னினா ஒய்ஃப் அவங்களோட ஒய்ஃப் அவர்னா மற்றும் 3 बच्चे தீன்னா 3 பச்சே அப்படின்னா குழந்தை 3 बच्चे பீனா ஆல்சோ அவங்களும் இருந்தாங்க 3 குழந்தைங்களும் இருந்தாங்க. பஸ் மே குச் பஸ்னா பஸ்ல குச் மீன்ஸ் சம் பஸ்ல சில கராபி மீன்ஸ் ஃபால்ட் ஏதோ ஒரு ஃபால்ட் ஆயிருது அந்த பஸ்ல வந்துட்டு ஏதோ ஒரு ஃபால்ட் ஆயிருது. ருக்கர் சல்தி தீ ருக்னா ஸ்டாப் ருக்கர் அப்படின்னா நின்னு சல்தில போயிட்டு இருக்கு கொஞ்சம் நின்னு போகுது. गंतव्य से कोई 8 किलोमीटर पहले ही एक निर्जन सुनसान स्थान में बस ने जवाब दे दिया. गंतव्य மீன்ஸ் டெஸ்டினேஷன் அவங்களோட இலக்கு அதாவது போய் சேர வேண்டிய இடத்துல கோயி மீன்ஸ் எனி சம்டைம் எவ்வளவோ 8 கிலோமீட்டர் எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னா 8